அன்பின் பரலோக பிதாவே, நன்றி சுவாமி. எல்லா தேசங்களும் சமாதானமாய் இருக்கட்டும் சுவாமி. எந்தவித பொல்லாப்புகளும் தீமையான காரியங்களும் தேசங்களில் நடக்காதபடிக்கும் தேசம் சமாதானமாய் இருக்கும்படியாய் கிருபை செய்யும். ஒவ்வொரு நாடும் தன் நிறைவோடு பஞ்சம் இல்லாமல் பற்றாக்குறைகள் இல்லாமல் நிறைவான வாழ்க்கை வாழும்படியாகவும் தேசத்தில் உள்ள ஜனங்கள் ஏழை எளியவர்களும் நிறைவான வாழ்க்கை வாழவும் அடிப்படை தேவைகள் குறைவில்லாமல் கிடைக்கவும் நீர் கிருபை செய்யும் சுவாமி. யாரும் பஞ்சத்தோடு பசியோடு இல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும். எந்தவித கொள்ளை நோயினாலும் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு நீர் காத்து கொள்ளும் சுவாமி. கர்த்தாவே, வீணான உள்நாட்டு போர்கள், வெளிநாட்டு போர்கள், தீவிரவாதத்தினால் ஏற்படும் பாதிப்புகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எந்த தேசத்திலும் நடக்காதபடிக்கு ஏழைகள் எளியவர்கள் சாதாரண மனிதர்கள் பாதிக்கப்படாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும். இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் எந்த தேசத்திலும் நடக்காதபடிக்கு கண்மணி போல காத்து கொள்ளும். மனிதர்களின் இருதயத்தில் சமாதானம் வேரூன்றட்டும். சமாதான விரும்பிகளாக மனிதர்களையும் தேசத்தின் தலைவர்களையும் மாற்றும். கர்த்தாவே, சமாதானத்தை ஏற்படுத்தும். எல்லா தீய குணங்களையும் நீர் அகற்றி போடும். கர்த்தாவே, தீயவர்களின் செயல்களை முறியடித்து போடும். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும். சமாதானத்தை தந்தரும். எல்லாரும் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழும்படியாய் அவர்கள் வாழ்நாளினால் நிறைவாய் வாழ்ந்து முடிக்கும்படியாய் கிருபை செய்யும். நன்றி கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதிராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.